கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் உங்களோடு கூட என்ன பேச வேண்டும் என்று தேவ சமூகத்திலே காத்திருந்த போது ஆவியானவர் அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அத்தியாயம் 33வது வசனத்தை எனக்கு நினைப்பூட்டினார். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா, இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். வேதத்தின் மகத்துவங்களை, ரகசியங்களை, ஆழங்களை அந்த நீச்சல் ஆழத்தில் கொண்டு போய் ஆண்டவரை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றும். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீரே ஆளுகை செய். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உயிர்த்தெழுதலை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அத்தியாயத்திலே 12லிருந்து 14 வரை உள்ள வசனத்தை நாம் வாசிப்போமே. ஆனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. கிறிஸ்தவத்தின் விசுவாசத்தில் ஒரு முக்கியமான ஒரு படி என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்காக தேவகுமாரனாய் இருந்தும் மனித குமாரனாய் வந்து ஒரு மனிதனைப் போல வாழ்ந்து அநேக பாடுகளை தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு விலையேறப்பெற்ற ரட்சிப்பை அவர் சம்பாதித்து கொடுத்து கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் என்று சரித்திரம் முடியவில்லை. மரித்த இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்ததனுடைய வல்லமையினால் தான், அந்த உயிர்த்தெழுந்தது அந்த ஒரு சம்பவத்தினால்தான் இன்றைக்கும் ஆண்டவர் நம் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. ஏனென்றால் இன்றைக்கு உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. கிறிஸ்துவும் உயிர்த்தெழவில்லை, அவர் சிலுவையிலே மரிக்கவில்லை, அவர் தப்பி ஓடிவிட்டார் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த காரணங்களினால தான் அவரை தேவகுமாரன் என்று மறுதலிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அவை எல்லாவற்றுக்கும் விளக்கத்தை தான் இன்றைக்கு நாம் செய்தியிலே கேட்கப் போகிறோம். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். நீங்களும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெளிப்படுத்தின விசேஷத்திலே வரும்போது 20ஆம் அத்தியாயத்திலே 4லிருந்து 6 வரை வாசிக்கும்போது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. ஆண்டவராய இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். மத்திய ஆகாயத்திலே அவர் வரப்போகிறார். நினையாத வேளையிலே அவர் வரப்போகிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலில் எழுந்திருப்பார்கள். அவர் வரும்போது உயிரோடு கூட இருக்கிற அவருடைய தேவனுடைய பிள்ளைகள் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கும்போது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனுக்கு 2ஆம் மரணம் அவன் மேல் அதிகாரம் செலுத்த முடியாது. மரணமே உன் கூரெங்கே என்கிறதான ஒரு செய்தியிலே நான் இந்த காரியங்களை குறித்து மிக விளக்கமாக பேசியிருக்கிறேன். முடிந்தால் அதை கேட்டு பாருங்கள். இந்த உயிர்த்தெழுதலை குறித்து பரிசுத்தவான்கள் வேத புத்தகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்பே அவர்கள் பல நல்ல சாட்சிகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். யோபுவினுடைய புத்தகம் 19ஆம் அத்தியாயம் 25-27 வாசித்து பார்க்கும்போது, யோபு அவனுடைய வேதனைகளுக்கு மத்தியில், பாடுகளுக்கு மத்தியில், இழப்புகளுக்கு மத்தியில், தெரு ஓரத்தில் அவன் சிரட்டையினால் தன்னுடைய காயங்களை சுரண்டி கொண்டிருக்கிற அந்த வேதனைக்கு மத்தியிலும் அவர் சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் கண்கள் அவரை காணும், அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களே காணும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று அன்றைக்கு அவர் தீர்க்க தரிசனமாக அவர் சாட்சி கொடுக்கிறார்.
ஏசாயா 26ஆம் அத்தியாயத்திலே 19வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோடு கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே விழித்து கெம்பீரியுங்கள், மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே மரித்த பரிசுத்தவான்களை பூமி புறப்பட பண்ணும். அவருடைய அந்த பகிரங்க வருகையிலே மரித்த அந்த எல்லாரையும் அந்த பூமி சமுத்திரம் அது தனக்கு ஒப்புவிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோடு கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே விழித்து கம்பீரியுங்கள். ஒருவேளை ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக நாம் மரித்து நாம் அடக்கம் பண்ணப்பட்டாலும் நாம் விழித்து கம்பீரித்து அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். தானியேல் தீர்க்கதரிசி 12ஆம் அத்தியாயம் 2வது வசனத்திலே வரும்போது, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். பூமியிலே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கலாம், அடக்கம் பண்ண முடியாமல் கொரோனா போன்ற சூழ்நிலைகளிலே எரிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது தண்ணீரிலே விழுந்து இறந்திருக்கலாம், ஆக்சிடென்ட்ஸில் மரித்திருக்கலாம். எப்படி மரணம் ஏற்பட்டிருந்தாலும் கர்த்தருக்குள்ள மரித்தவர்கள் அவர்கள் எழுந்திருப்பார்கள். அவர்கள் உயிர்த்து நித்திய ஜீவனை சுதந்தரிப்பார்கள். கர்த்தருக்குள் மரிக்காதவர்கள் நித்திய இகழ்ச்சிக்காக எழுந்திருப்பார்கள் என்று தானியேல் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். பவுல் அப்போஸ்தலர் 24ஆம் அத்தியாயம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24:15 வரும்போது அவர் சொல்லுகிறார், நியாயம் விசாரிக்கிறவரிடத்தில் சொல்லுகிறார், நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கையோடு கூட தான் இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு கூட தான் இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 6ஆம் அத்தியாயம் 39வது வசனத்திலே சொல்லுவார், அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவர்களை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. எழுப்புவார். தூளிலே நித்திரை பண்ணுகிற நம்மை அவர் எழுப்புவார். நாம் விழித்திருந்து கம்பீரித்து எழும்புவோம். வருகையிலே எழும்புவோம். அல்லது வருகைக்கு பின்னால் ஒருவேளை உபத்திரவ காலத்தில் வாழ்கிற ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் அவனையும் ஆண்டவர் எழுப்புவார். அதை பற்றித்தான் சொல்லுகிறார். அவர் தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகவில்லை என்று சொல்லுகிறார். 5ஆம் அத்தியாயம் 28-29 யோவானிலே சொல்லும்போது, பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அவர் வருகையிலே வரும்போது அவர் எக்கால துணியோடு பிரதான தூதனோடு மத்திய ஆகாயத்திலே அந்த ட்ரம்பட்ஸ் ஒலிக்கும் போது பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் அவர்கள் புறப்படுவார்கள் என்று உலகத்தின் முடிவிலே நடக்கிறதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதே யோவான் 6:40 அவர் சொல்லும்போது, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையவும் நான் அவனை கடைசி நாளில் அவனை எழுப்புவதும் என்னுடைய சித்தமாயிருக்கிறது. நித்திரையிலிருந்து ஆண்டவர் எழுப்புவார். அவன் நித்திய ஜீவனை அடைவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவனை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு இயேசு தேவனுடைய குமாரன் என்று மறுதலிக்கிற சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறவனே, அது 7 பிறவிகள் என்று சொல்லுகிறவனே, ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார். மரித்தோரை ஆண்டவர் ஒரு நாள் உயிர்த்தெழச் செய்வார். சிலர் நித்திய ஜீவனுக்காகவும் சிலர் நித்திய இகழ்ச்சிக்காகவும் அங்கே அவர்கள் குறிக்கப்படுகிறார்கள். வேதாகமத்திலே நீங்கள் பார்க்கும்போது அநேகரை ஆண்டவர் சரீரப்பிரகாரமான மரணத்தில் இருந்தும் அவர் உயிர்த்தெழ பண்ணினார் என்று வாசிக்கிறோம். எலியாவினுடைய வாழ்க்கையிலே 1 ராஜாக்கள் 17ஆம் அத்தியாயம் 17 22 வரை வாசிக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை ஒரு மனிதனை கொண்டு ஆண்டவர் செய்ய முடியுமானால் நிச்சயமாகவே அதே ஆண்டவர் மரித்து போன அவருக்குள் மரித்தவர்களையும் அவர் உயிர்த்தெழச் செய்து தம்மோடு கூட பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போவது எவ்வளவு நிச்சயம் என்று ஆராய்ந்து பாருங்கள்.
சாரிபாத்து விதவை அந்த மகன் இறந்தபோது அந்த மகனை உயிரோடு கூட எழுப்பினார் என்று 1 ராஜாக்கள் 17ஆம் அத்தியாயம் 17வது வசனத்திலிருந்து 22வது வசனம் நமக்கு சொல்கிறது. அந்த எலியாவிடத்திலிருந்து இரட்டிப்பான வரத்தை பெற்ற எலிசா சுனேமித்தியாளின் மகனை 2 ராஜாக்கள் 4ஆம் அத்தியாயம் 33லிருந்து 37 வரை வாசித்து பாருங்கள். உயிரோடு கூட இறந்து போன மகனை உயிரோடு கூட எழுப்பினார். பெயர் சொல்லப்படாத ஒரு மனிதனை எலிசாவை அடக்கம் பண்ண கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். எலிசாவினுடைய எலும்புகள் அந்த பெயர் சொல்லப்படாத மனிதனுடைய பிரேத குழியிலே விழுந்தபோது அந்த பிரேத குழியிலே இருந்து அழுகி நாரி செத்து போயிருந்த அந்த எலும்புகள் உயிரடைந்து அங்கே ஒரு மனிதனாக நின்றது என்று வேதத்திலே 2 ராஜாக்கள் 13ஆம் அத்தியாயம் 20-21 வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. இயேசு இந்த நாட்கள் ஊழியம் செய்த காலத்திலே யவீரு மகளை மத்தேயு 9ஆம் அத்தியாயம் 23-25 வசனங்களை வாசித்து பாருங்கள். உயிரோடு கூட எழுப்பினாள். எல்லாரும் அவள் மரித்து போனாள் என்று சொல்லும்போது இல்லை, அவள் நித்திரையாயிருக்கிறாள் என்று உயிரோடு கூட ஆண்டவர் எழுப்பினார். இயேசு ஊழியத்தின் பாதையிலே வரும்போது நாயின் ஊர் விதவையின் மகனை பாடையிலே சுமந்து கொண்டு போகும்போது மனதுருக்கம் உடையவராய் லூக்கா 7ஆம் அத்தியாயம் 11லிருந்து 15 வரை வாசித்து பாருங்கள். அந்த பாடையை தொட்டு வாலிபனே நீ எழுந்திரு என்று அவனை உயிரோடு கூட எழுப்பினார். லாசரு யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அத்தியாயம் 23லிருந்து 44 வரை வாசித்து பாருங்கள். மரித்து 3 நாட்கள் ஆகி அழுகி நாரி போன பணத்தை அவர் உயிரோடு கூட எழுப்பினார். அவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன். இயேசுவினுடைய மரணமும் அநேக பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலும் இணைந்து காணப்பட்டதென்று மத்தேயு 27ஆம் அத்தியாயம் 52-53 வசனங்கள் சொல்கிறது. இயேசு சிலுவையிலே மகா சத்தமிட்டு அவர் தன்னுடைய ஜீவனை விடுகிறார். தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிகிறது. அநேக பிரேத குழிகள் திறந்தது, கல்லறைகள் திறந்தது. அநேக பரிசுத்தவான்கள் எழும்பி பரிசுத்த நகரத்திலே காணப்பட்டார்கள் என்று மத்தேயு சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கிறது. இப்படி எத்தனையோ வேதத்தில் திருஷ்டாந்தங்களாக அந்த உயிர்த்தெழுதலை பற்றி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். பேதுரு தொற்கால் என்கிற தபித்தாளை அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அத்தியாயம் 36-40 வசனங்களை வாசித்து பாருங்கள். மிகுந்த தான தர்மங்களையும் நற்கிரியைகளையும் செய்து கொண்டிருந்த அந்த தொற்காலை அந்த பேதுரு எழுப்பினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அத்தியாயம் 7லிருந்து 12 வரை வாசித்து பாருங்கள். பவுல் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். மேலே மாடியிலே ஒரு வாலிபன் கேட்டுக்கொண்டு தூக்கத்திலே மயங்கி கீழே விழுகிறான். அந்த ஐத்திகு என்கிறதான வாலிபனை உயிரோடு கூட எழுப்பினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவ ஆவியானவர் கடைசி நாட்களிலே அங்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கிறோம். அங்கு 2 தீர்க்கதரிசிகள் கொலையுண்ணப்படுகிறார்கள். அவர்களுடைய பிரேதங்கள் தெருவிலே கிடக்கிறது. அடக்கம் பண்ண கூட விட அந்த ஜனங்கள் அனுமதிக்கவில்லை. உலகம் முழுவதும் உள்ள ஜனங்கள் அந்த பிரேதத்தை பார்க்கிறார்கள். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக டிவி என்கிற ஒரு உபகரணம் வருவதற்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு உபகரணம் வரும் என்பதை ஆவியானவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அதற்கு பின்பந்த வசனங்கள் சொல்லுகிறது, தேவ ஆவியானவர் அந்த 2 தீர்க்கதரிசிகளுக்கு உள்ளாக புகுந்தார். அவர்கள் எழுந்து காலூன்றி நின்றார்கள். அதை பார்த்த ஜனங்களுக்குள்ளே மகா பெரிய ஒரு பயம் உண்டாயிற்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, 3ஆவதாக இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார் என்கிறதை குறித்து நான் சில காரியங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். அல்லது அவர் உயிர்த்தெழுந்த நோக்கம் வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 வாசிப்போம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். ஆண்டவர் அறிக்கை இடுகிறார். நான் மரித்தது உண்மைதான். உனக்காக நான் மரித்தேன். உன்னை மீட்பதற்காக, உன்னை ரட்சிப்பதற்காக மரித்தேன். ஆனால் நான் மரித்து போன ஒரு தெய்வம் அல்ல. நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். நான் ஆதியும் அந்தமும் ஆனவர். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை நான் உடையவராயிருக்கிறேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார்.
சில முக்கியமான வசனங்களை மாத்திரம் நான் இன்றைக்கு உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அத்தியாயத்திலே 45, 46 வசனங்களை வாசிக்கும் போது அவர் உயிர்த்தெழுவார் என்று ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களிடத்திலே சொல்கிறார், நான் உயிர்த்தெழுவேன், என்னை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்று எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருக்கிறது. அவர் எழுதியிருக்கிறபடி அவரை குறித்து தீர்க்க தரிசனங்கள், எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள், அவர் சிலுவையிலே அறையப்படுவார், அவர் மரணம் அடைவார், அவர் அடக்கம் பண்ணப்படுவார், 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுவார், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனாயிருப்பார். இரண்டாவதாக அவர் எதற்காக உயிர்த்தெழுந்தார்? நமக்கு ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தருவதற்காக. அவர் உயிர்த்தெழாவிட்டால் நமக்கு ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு இருக்காது. அவர் ஒரு இறந்து போன ஒரு ஆண்டவராய், தோற்று போன ஒரு ஆண்டவராய், சத்துருக்களால் கொல்லப்பட்ட ஒரு ஆண்டவராகத்தான் அவரை நாம் சித்தரிக்க முடியும். ஆனால் நமக்கு ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தரும்போது, பவுல் அந்தியோகியா பட்டணத்திலே ஜெப ஆலயத்திலே அவர் பேசும்போது சொல்லுவார், 13ஆம் அத்தியாயம், அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அத்தியாயம் 37, 38 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. அதே ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நம்மை ஆண்டவர் நாம் இந்த உலகத்தில் சரீரத்தில் மரித்து போனாலும் ஒரு நாள் நாம் எழுப்பப்படுவோம். நம்முடைய ஆத்மா அழிவை காண்பதில்லை. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது. அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அதே பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது, கொரிந்து சபைக்கு சொல்லும்போது 1 கொரிந்தியர் 15:17 கிறிஸ்து எழுந்திராவிட்டால், நாம் ஏற்கனவே வாசித்த வசனம்தான், உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அவர் எழுந்ததுனால தான் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு கிடைத்தது. அந்த பரலோக வாழ்வின் நிச்சயம் நமக்கு கிடைத்தது. அந்த நித்திய ஜீவனின் நிச்சயம் நமக்கு கிடைத்தது. அல்லது இன்னும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அடிமைத்தனத்தில் தான் நீங்களும் நானும் காணப்படுவோம். மூன்றாவதாக, நம்மை நீதிமான்களாக மாற்றுவதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். ரோமருக்கு எழுந்த நிருபம் 4:25 பவுல் அப்போஸ்தலர் மூலமாக ஆவியானவர் சொல்கிறார், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக அவரை ஒப்பு கொடுத்தார், தன்னை ஒப்பு கொடுத்தார். கிருபாதார பலியாக கல்வாரி சிலுவையிலே, கொல்கதா மேட்டிலே அவர் ஒப்பு கொடுத்தார். அதே ஆண்டவர் உங்களையும் என்னையும் நீதிமானாய் மாற்றுவதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். ரோமர் 8ஆம் அத்தியாயம் 34வது வசனத்திலே பவுல் சொல்லும்போது, ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்திருக்கிறார், அவர் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நாம் தவறும் போது, நாம் இடரும் போது, நம்முடைய கால்கள் பிசகும் போது உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஆண்டவர் உண்டு. அவர் மரித்தவர், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். இப்பொழுது தேவனுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்து உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவர். நான்காவதாக, அவர் எதற்காக உயிர்த்தெழுந்தார்? நமக்கு நித்திய ஜீவனை தருவதற்காக, ஒரு நம்பிக்கையை ஊட்டுவதற்காக. அவர் உயிர்த்தெழுந்த போது எத்தனையோ காரியங்களை அவர் சொன்னார். உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு செவி கொடுப்போம் என்கிற என்னுடைய செய்தியை கேட்டு பாருங்கள். அதிலே நான் அதை விளக்கமாக கூறியிருக்கிறேன். வாழ்க என்று சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொன்னார், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார், அழாதே என்று சொன்னார், இதோ உலகின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். இன்னும் எத்தனையோ காரியங்களை சொன்னார். நமக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுவதற்காக, நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டென்கிற நம்பிக்கையை ஊட்டுவதற்காக உயிர்த்தெழுந்த இயேசு இந்த காரியங்களை எல்லாம் நம்மோடு கூட பேசினார். 1 கொரிந்தியர் 15ஆம் அத்தியாயம் 17 19 வரை வாசிப்பீர்களேயானால், இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உடையவர்களாயிருந்தார். இந்த காரியங்கள், அவர் சொன்ன காரியங்கள், அழாதே, பயப்படாதே, உனக்கு சமாதானம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், அதற்காக மாத்திரம் அவர் உயிர்த்தெழவில்லை. அந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக
நாளைக்காக மாத்திரம் அவர் உயிர்த்தெழாமல், அங்கே வேதம் சொல்கிறது இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். ஆனால் நம்முடைய நம்பிக்கை என்ன? இந்த உலகத்திலே பாடுகள் இருந்தாலும், உபத்திரவங்கள் இருந்தாலும், நிந்தைகள் இருந்தாலும், அவமானங்கள் இருந்தாலும், சரீரத்தில் பலவித வேதனைகள் இருந்தாலும், துக்கம் துயரத்திற்குள்ளே கடந்து போனாலும், மரித்தாலும் என்னுடைய ஆண்டவர் என்னை உயிரோடு கூட எழுப்புவார். நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வேன். அவரோடு கூட சதா காலங்களிலும் நான் ஒரு உயிர்த்தெழுந்த மனிதனாக வாழ்வேன் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. அடுத்த ஆசீர்வாதம் என்ன? நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்வதற்காக ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். 1 கொரிந்தியர் 15ஆம் அத்தியாயம் 14-17 வரை வாசிக்கும் போது நாம் வாசித்த வசனம்தான், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. இன்றைக்கு நாம் ஏன் இந்த அசையாத விசுவாசத்தோடு கூட, அந்த மகா பெரிதான விசுவாசத்தோடு கூட, பரிசுத்த விசுவாசத்தோடு கூட தேவனை ஆராதிக்கிறோம்? உலகம் என்ன சொன்னாலும், உலகத்தில் எத்தனை விதமான போதனைகள், தவறான போதனைகள் இருந்தாலும், எத்தனையோ பேர் ஆண்டவரை மறுதலித்தாலும், ஆண்டவர் மேல பற்றுதலாயிருப்பதே நலம் என்று நாம் ஏன் நினைக்கிறோம்? அவர் நமக்காக உயிர்த்தெழுந்த தேவன், நமக்காக உயிர்த்தெழுந்த தேவன். ஆறாவதாக, இயேசு தேவ குமாரன் என்று தன்னை நிரூபிப்பதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். சாதாரண ஒரு மனிதனால் உயிர்த்தெழ முடியாது. சங்கீதம் 2ஆம் அத்தியாயத்திலே 7-8 வசனங்களை வாசித்து பாருங்கள். தாவீது சொல்வார், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்கைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொன்னார். அவர் தேவனுடைய குமாரன். இந்த பூமி அகில உலகம் முழுவதும் இன்றைக்கு அவரை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து ஆராதிக்கிற கோடான கோடி ஜனங்கள் இன்றைக்கு அதற்கு அத்தாட்சியாயிருக்கிறார். ரோமர் 1:1ஆம் அத்தியாயம் 4-5 வசனங்களை வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்த ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாயிருக்கிறார். பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாயிருக்கிறார். ஏழாவதாக, தாவீதின் சிங்காசனம் நிலைநாட்டப்படுவதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அத்தியாயம் 30-32 வசனங்கள் வரை வாசித்து பாருங்கள். அவன் தீர்க்கதரிசியாய் உன் சந்நிதியில் கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று அவன் அறிந்து, அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும், அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் அறிந்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அப்படி சொன்னான். அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை, அவர் பாதாளத்தில் விடப்படுவதில்லை. அதைத்தான் ஆவியானவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொன்னார், நான் பாதாளத்தின் திறவுகோல்களையும் மரணத்தின் திறவுகோல்களையும் உடையவராயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் அழிவை காணவில்லை, இயேசு கிறிஸ்து பாதாளத்தில் விடப்படவில்லை, அவர் கல்லறையில் இருந்து அவர் உயிர்த்தெழுந்தார். அதை தீர்க்க தரிசனமாக இன்றைக்கு வாசித்தோம், அறிந்து உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். எட்டாவதாக, அவர் ஏன் உயிர்த்தெழுந்தார் என்று பார்ப்பீர் என்றால், இயேசு ஒருவரே கர்த்தர் என்றும் அவர் ஒருவரே இரட்சிப்பின் அதிபதி என்றும் மக்கள் உணர்ந்து அவரை மகிமைப்படுத்தும்படியாக அவர் உயிர்த்தெழுந்தார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். இன்றைக்கு மார்க்கங்கள் பல இருக்கலாம், மதங்கள் பல இருக்கலாம், போதனைகள் பல இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதனை நித்திய மரணத்திலிருந்து விடுவித்து நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்தி செல்கிறவர் ஒரே ஒருவர் உண்டு. அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அத்தியாயம் 10-12 வரை உள்ள வசனங்களில் பேதுரு சொல்கிறார், அவர் ஜனங்களை பார்த்து, அந்த அலங்கார வாசல் சப்பானி குணமாகிறான், எல்லாரும் பிரமித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இதுவரைக்கும் இந்த வாசலிலே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்த இந்த சப்பானி எப்படி சுகமானான் என்று அவர்கள் பிரமித்து கொண்டிருக்கையில் பேதுரு தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பித்து சொல்கிறார், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவன் உங்களுக்கு முன்பாக சுஸ்தமாக நிற்கிறான். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டார்.
தேவனால் அவர் உயிர்த்தெழ பண்ணப்பட்டார். அப்படிப்பட்டவருடைய நாமத்தினால தான் நாங்கள் இவனை சொஸ்தமாக்கணும். வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதது என்று தள்ளின மூளை கல்லே தலைக்கல்லானது அவரே அன்றி வேறு ஒருவராலும் அது ரட்சிப்பு இல்லை. அவரே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இன்றைக்கே இரட்சணிய நாள். நீ ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனாயிருந்தால், இதுவரை நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனாயிருந்தால், இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவர் உன்னை உயிர்த்தெழச் செய்வார். உனக்கு ஒரு நித்திய ஜீவனை தருவார். அதை நீ வேண்டாம் என்று அதை தட்டி கழிப்பாயானால் நீ நித்திய நரகத்திற்கு நேராய், நித்திய மரணத்திற்கு நேராய் ஒரு நாளிலே கடந்து செல்ல வேண்டியும் இருக்கும் என்று ஆவியானவர் இன்றைக்கு எச்சரிக்கிறார். பிலிப்பியர்கள் இந்த நிருபம் 2ஆம் அத்தியாயம் 9-11 வரை வாசிக்கும் போது, தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால வானோர் பூதலத்தோர் பூமியின் தாளானருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படியாய் செய்தாராம். வானத்தில் இருக்கிறவங்க, பூமியில் இருக்கிறவங்க, பூமிக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருடைய நாமமும் அந்த இயேசு என்கிற நாமத்துக்கு முன்னால் முழங்கால் படியிட வேண்டும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நாவுகள் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கு மேலாக அவருடைய நாமத்தை தந்தருளினார். ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கு மேலாக. எபிரேயர் 7:25 வாசித்து பாருங்கள். தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்த ஒரு தெய்வம் அல்ல. அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அதோடு அவருடைய சரித்திரம் முடிந்து விடவில்லை. இன்றைக்கு உலக சரித்திரத்தை 2ஆக பிரித்தவர், கிறிஸ்துவ முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று பிரித்தவர். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். எபிரேயர் 7:25 வாசிக்கிறோம். அவர் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். 9ஆவதாக அவர் எதற்காக உயிர்த்தெழுந்தார் என்று பார்ப்பீர்களேயானால், நியாய தீர்ப்பை உறுதிப்படுத்துவதற்காக. இந்த உலகம் நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீ மனம் போன போக்கில் போகலாம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், நீ மறுதலிக்கலாம், அவரை தூசிக்கலாம். ஆனால் ஒரு நாள் நீ நியாயம் தீர்க்கப்படுவாய். அப்போஸ்தலர் நடபடிகள் 17:31 வாசித்து பாருங்கள். பூலோகத்தை அவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. அவருடைய அந்த உயிர்த்தெழுதலுடைய இன்னொரு காரியம் என்னவென்றால், அவர் உயிரோடு இருந்து, சதா காலங்களிலும் உயிரோடு இருந்து, அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னாரே, அப்படி நியாயம் தீர்க்க போகிறார். நமக்காக வேண்டுதல் செய்வதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். ரோமர் 8:34 வாசித்து பாருங்கள். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? நாம் ஏற்கனவே வாசித்தோம். கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்திருக்கிறவர், அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அடுத்ததாக அவர் எதற்காக உயிர்த்தெழுந்தார் என்றால், நீங்களும் நானும் அவரோடு கூட உயிர்த்தெழுந்தது உண்மையானால், ஞானஸ்நானத்தில் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் பெறும்போது அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். தண்ணீரிலே மூழ்கின அந்த மனிதனை அந்த போதகர் தூக்கி வெளியிலே எடுப்பது தான் உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. அதற்காகத்தான் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்தி சொல்லுகிறோம். அது தேவனுடைய திட்டம், அது தேவனுடைய ஆலோசனை, அதுக்கு தேவனோடு கூட செய்கிற நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. அப்படி உயிர்த்தெழுகிற ஒரு மனிதன் உயிர்த்தெழுந்த பிறகு அவன் சும்மா இருக்கக்கூடாது. அவன் கர்த்தருக்காக பிரயாசப்பட வேண்டும், கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். மத்தேயு 28ஆம் அத்தியாயம் 18-20 வரை வாசித்து பாருங்கள். மார்க்கு 16ஆம் அத்தியாயம் 15-20 வரை வாசித்து பாருங்கள். லூக்கா 24ஆம் அத்தியாயம் 47-48 வசனங்களை வாசித்து பாருங்கள். யோவான் 20ஆம் அத்தியாயம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 4 சுவிசேஷங்களிலும் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த நீ மரித்தோரை போல வாழ்வதற்கு அல்ல, புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறார். சீசராக்குங்கள் என்று சொல்லுகிறார். ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். சாட்சிகளாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:31 இதை பயந்து செய்கிற அனுபவம் அல்ல. அவர்கள் தைரியமாய் பிரசங்கித்தார்கள். மத்தேயு 28:28 அங்கே அவர்கள் எப்படி பிரசங்கித்தார்கள்? அவர்கள் பயத்தோடு பிரசங்கிக்கவில்லை, தைரியமாக பிரசங்கித்தார்கள்.
பிரசங்கித்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தை, புறப்பட்டு போங்கள், சீசராக்குங்கள், ஞானஸ்நானம் கொடுங்கள், உபதேசம் பண்ணுங்கள், சாட்சிகளாயிருங்கள். ரட்சிக்கப்படுவது ஒரு அனுபவம், கர்த்தருடைய உபதேசத்தில் வளருவது அது அதைவிட மேலான அனுபவம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ உயிர்த்தெழுந்தது உண்மையானால், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட இன்றைக்கு நீ சரீர பிரகாரமாக உயிர்த்தெழுந்து இந்த உலகத்திலே ஜீவிக்கிறது உண்மையானால், நீ கர்த்தருக்காக ஊழியம் செய்வாய். ஒரு சிலரையாவது அவரண்டையில் இழுத்து கொண்டு வருவாய், அல்லது அந்த மனிதன் நித்திய நரகத்திற்கு நேராய் கடந்து போவான். விசுவாசிகளுடைய உயிர்த்தெழுதலுடைய முன்னோடியாக அவர் உயிர்த்தெழுந்தார். கடைசியாக அவர் எதற்காக உயிர்த்தெழுந்தார் என்று பார்க்கும்போது, அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அத்தியாயம் 23வது வசனம் சொல்கிறது, தீர்க்கதரிசிகளும் மோசேயும் கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி அவர் ஏன் உயிர்த்தெழுந்தார்? அவரை போல நீங்களும் நானும் உயிர்த்தெழப் போகிறோம் என்பதற்காக அவர் முதலாவதாக உயிர்த்தெழுந்து சுய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துவதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா! என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துவதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். உன்னுடைய சகோதரன், சகோதரி, உன்னுடைய பெற்றோர், உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அன்றாடம் நீ பழகுகிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். 1 கொரிந்தியர் 15ஆம் அத்தியாயம் 20, 23, 20 சில வசனங்களை 22, 23 வசனங்களை வாசிக்கிறேன். 20வது வசனம் சொல்கிறது, கிறிஸ்து மரித்தோர் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். நித்திரை அடைந்தது உண்மைதான், அவர் மரித்தது உண்மைதான், அவரை அடக்கம் பண்ணினது உண்மைதான். ஆனால் முதற் பலனாக அவர் உயிர்த்தெழுந்தார். 22ஆம் வசனம் சொல்கிறது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல இந்த மரணம் உலகத்திலே எப்படி வந்தது? அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுடைய மீறுதலாய் வந்தது. நான் ஏற்கனவே சொன்னனே, மரணமே உன் கூரெங்கே என்கிற செய்தியிலே அதை நீங்கள் கேளுங்கள். அந்த ஆதாமுக்குள்ளாக எல்லாருக்குள்ள மரணம் வந்தது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். எல்லாரும்னா இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதர்களும் அல்ல, கிறிஸ்துவின் உடையவை எல்லாரும் அவருக்குள்ளே உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 23வது வசனத்தை பாருங்க. அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொன்னாரே, அதை இங்கே பவுல் மூலமாக சொல்லுகிறார். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான், தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். நம்முடைய உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தோமா? உலகத்திற்காக வாழ்ந்தோமா? நமக்காகவே வாழ்ந்தோமா? ஆவியானவர் சொல்கிறார், அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவருடைய வருகையிலே அவருடையவர்கள், பாருங்க அந்த வார்த்தை அழகாக போடப்பட்டிருக்கிறது, அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். மற்றவர்கள் எங்கே போவார்கள்? நித்திய மரணத்திற்கு நேராய் போவார்கள், நித்திய நரக ஆக்கினைக்கு நேராய் போவார்கள், அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே அவர்கள் தள்ளப்படுவார்கள். இந்த உயிர்த்தெழுதல் எப்படி நடைபெறுகிறது என்று பார்த்தீங்கன்னா, அது திரியேக தேவனுடைய வல்லமையினால நடைபெறுகிறது என்று வேதவசனம் சொல்கிறது. தேவ வல்லமை என்று வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின விசேஷம் 22:30 32 வரை வாஸ்து பாருங்க. உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் அவர் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார். யாரெல்லாம் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறார்களோ, யாரெல்லாம் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியும் என்கிற விசுவாசத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் தேவனாயிருக்கிறார். எனவேதான் மரித்து போன ஆபிரகாமையும் ஈசாக்கையும் அவர் குறிப்பிட்டு சொல்கிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். அவருக்குள்ள மரித்தவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பார்கள். 1 கொரிந்தியர் 6:14 வாஸ்து பாருங்க. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தம்முடைய வல்லமையினால் எழுப்புவார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! அந்த இயேசு கிறிஸ்து கொடுத்த அதே ஸ்லாக்கியத்தை பிதாவாகிய தேவன் நமக்கு தருகிறார். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார்.
எபேசியர் 1:19 வாசித்து பாருங்கள். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தமது வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்று சொல்லுகிறார். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனும் உயிர்ப்பிக்கப்படுவான். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தமது வல்லமையினால் எழுப்பின பிதாவாகிய தேவன் அந்த குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு, அந்த பிதாவை விசுவாசிக்கிறவனுக்கு, பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறவனுக்கு அதே சிலாக்கியத்தை கொடுத்து தம்முடைய வல்லமையினால அவரை விசுவாசிக்கிறவரை ஆண்டவர் எழுப்புறார். அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அடுத்ததாக உயிர்த்தெழுதல் எப்படி நடைபெறுகிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அந்த பிரேத குழிகளில் இருந்து என்னுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இயேசுவால் உயிர்த்தெழுதல் நடைபெறுகிறது. ஏற்கனவே வாசித்தோம். யோவான் 5:28-29 வசனங்கள். பரிசுத்த ஆவியானவரால் உயிர்த்தெழுதல் நடைபெறுகிறது. ரோமர் 8:11 வாசித்து பாருங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், பரிசுத்த ஆவியானவர் நம்மள வாசமாயிருக்க வேண்டும். ஏதோ ஒரு நாளில் அந்நிய பாஷையை பேசுகிற அனுபவம் அல்ல. அது ஏதோ ஒரு நாளில் பரிசுத்த ஆவியை பெற்று இழந்து போன ஒரு அனுபவம் அல்ல. வேத வசனம் சொல்லுகிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றிருந்தால் என்று சொல்லவில்லை, அவர் உங்களில் வாசமாயிருந்தால். அவர் உங்களில் வாசமாயிருந்தால், ஆவியானவரால் நீங்களும் நானும் நடத்தப்படுகிறவர்களாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரம் சாவுக்கேதுவான அப்படிப்பட்ட ஒரு சரீரம். ஆதாமின் நிமித்தம் வந்த மரணம், அந்த பாவம், அந்த சாபம், அதை மாற்றி ஆண்டவர் நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்மை நடத்துவார். உயிர்த்தெழுதல் எப்பொழுது நடைபெறும்? கடைசி காலங்களிலே, கடைசி நாட்களிலே இந்த உயிர்த்தெழுதல் நடைபெறும் என்று யோவான் 6:39-40 ஏற்கனவே வாசித்தோம். இரண்டாவதாக கிறிஸ்துவின் வருகையில் 1 தெசலோனிக்கேயர் 4:13-18 வரை வாசித்து பாருங்கள். இயேசுவானவர் மரித்து பின்பு உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இதையும் நாம் ஏற்கனவே வாசித்தோம். பின் உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்து கொள்ளப்படுவோம். கடைசி எக்கால துணி கேட்கும்போது, அது உலக முடிவில் 1 கொரிந்தியர் 15:51-53 வரை வாசித்து பாருங்கள். எக்காலம் தொனிக்கும் போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். இந்த மரித்தோர் எந்த மரித்தோர்? அவருக்குள் மரித்தவர்கள். எல்லா மரித்தவர்களும் அல்ல, நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த உயிர்த்தெழுதலுடைய தன்மைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக அது அழிவில்லாதது என்று வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 15:42-54 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் அப்படியே இருக்கும். எப்படி இருக்கும்? அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். நம்ம சரீரத்தில் மரணம் ஏற்படும் போது இந்த சரீரம் அழிவுக்காக மண்ணிலே விதைக்கப்படுகிறது. ஆனால் உயிர்த்தெழுதலிலே அது அழிவில்லாததாய் மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவரோடு கூட உயிர்த்தெழும். அந்த வசனம் அவ்வளவு அருமையாக சொல்கிறது. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும், மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது நிறைவேறும். மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இரண்டாவது மரணம் இல்லை. அடுத்தது இந்த உயிர்த்தெழுதலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இது மகிமையானது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:43 கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், கனம் உள்ளதாய், மகிமை உள்ளதாய் அது எழுந்திருக்கும். ஏழையாய் இருக்கலாம், பரதேசியாக இருக்கலாம், ஒரு நல்ல அடக்கப்பட்டி கூட வாங்க முடியாத நிலைமையாக இருக்கலாம். அதை எல்லாம் ஆண்டவர் பார்க்கறதில்ல. அவருக்குள் மரித்த எந்த ஒரு மனிதனும் கனவீனமான பிணம் என்னிடத்தில் இருக்கக்கூடாது என்று ஆபிரகாம் சொல்லி சாராளை அடக்கம் பண்ணினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அது கனவீனமான பிணம். அந்த கனவீனமான பிணத்தை ஆண்டவர் கனமுள்ள மறுரூபமாக்கப்பட்ட தேவ சாயலுக்கு ஒப்பாய் மறுரூபமாக்கப்பட்ட கனமுள்ளதாய் அந்த உயிர்த்தெழுதலிலே ஆண்டவர் கொண்டு வருவார். அது பலமானது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:43 வாசிக்கும் போது பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் அது எழுந்திருக்கும். அது ஆவிக்குரியது என்று வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:44 வாசிக்கும் போது ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். இந்த சரீரத்தில் பல வியாதிகள் இருக்கலாம், பல குறைகள் இருக்கலாம்,
பல அங்கவீனங்கள் இருக்கலாம், பார்ப்பதற்கு அழகில்லாமல் இருக்கலாம், கவர்ச்சி இல்லாமல் இருக்கலாம். இந்த ஜென்ம சரீரம் மண்ணில் ஒரு நாளில் விதைக்கப்படும் மரணத்தின் போது, சரீரம் மரணத்தின் போது. ஆனால் உயிர்த்தெழுதல்ல அது ஆவிக்குரிய சரீரமாக வரும். ஐந்தாவதாக அந்த உயிர்த்தெழுதலுடைய தன்மையை வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 15:51 அது மறுரூபமாக்கப்படும் என்று வாசிக்கிறோம். அடுத்ததாக இந்த சரீர உயிர்த்தெழுதலில் என்ன நடைபெறுமா? தேவ தூதர்களை போல மாறுவோம் என்று மத்தேயு 22:30 உயிர்த்தெழுதலில் அவர்கள் பரலோகத்தில் உள்ள தேவ தூதர்களை போல காணப்படுவார்கள். கடைசியாக பாருங்க, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க, கிறிஸ்துவை போல காணப்படுவார்களாம். பிலிப்பியர் 3:21 நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மாற்றுவார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! அவருடைய அந்த அற்பமான சரீரத்தை கிறிஸ்துவின் மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மாற்றுவார். அது கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த உயிர்த்தெழுதலுக்குள்ளே நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டுமானால், இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நாட்களில் நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். எசேக்கியேல் 11:19 வாசிக்கும் போது, அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து, நன்றாக கவனியுங்கள், என்னுடைய நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்களுடைய உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்மிடத்தில் வரும்போது தான், அந்த ஆவிக்குரிய ஒரு உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது தான் அந்த ஆண்டவர் சொல்லுகிற அந்த மகிமையான உயிர்த்தெழுதலுக்குள்ள நீங்களும் நானும் போகப்படும். இது இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. சபைகளில் இந்த உயிர்த்தெழுதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அத்தியாயம் 24-25 வசனங்களை வாசிக்கும் போது, முதல்ல 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மரித்தோர் தேவகுமாரின் சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. இன்றைக்கு சபைகளில் வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்கிற ஒரு அனுபவம், அதை நித்திய ஜீவனுக்குள்ளாக அது கொண்டு செல்கிற அனுபவம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்பு அடையாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். இந்த புதிய இந்த அனுபவத்திற்குள்ள கடந்து போக வேண்டும் என்றால் நீங்களும் நானும் அவருக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ரோமர் 6:4 வாசிக்கும் போது அங்கே அதற்கு முன்பாக நமக்கு ஒரு விசுவாசம் வேணும். எப்படின்னா, யோவான் 11ஆம் அத்தியாயம் 25-26 சொல்லும்போது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நித்திய ஜீவனை காத்து கொள்வோம் என்கிற செய்தியிலே நான் இந்த காரியங்களை எல்லாம் பேசியிருக்கிறேன். உயிரோடு கூட இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இன்றைக்கு ஜீவிக்கிற நாளில் நீங்களும் நான் அவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை விசுவாசிப்போமேயானால், ரோமர் 6:4 சொல்லப்பட்ட அந்த ஞானஸ்நான சத்தியத்திற்குள்ளாய் கடந்து போவோமேயானால், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதாய் ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இதை நான் ஏற்கனவே உங்களிடத்தில் சொன்னேன். அந்த தண்ணீரில் மூழ்கிற அனுபவம், அந்த ஞானஸ்நானத்தில் ஏன் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்? அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிற அனுபவம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மரணத்தின் சாயலில் இணைக்கப்படாமல் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படலை. கள்ள ஞானஸ்நானம் எடுத்தானா என்று சொல்லி விதண்டாவாதம் பண்ணி கொண்டிருந்தா அந்த மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட முடியாது, உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட முடியாது. ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஒரு அனுபவம், அந்த விசுவாசிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் ஏசாயா 32:15 வாசிக்கும் போது, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்பட மட்டும் அப்படியே இருக்கும், அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாடுங்க. பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை நாடுங்க.
அவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை நாடுங்க. அப்பொழுதுதான் உயிர்த்தெழுதலில் நீங்களும் நானும் இணைய முடியும். பிரிந்த ஜீவியம். அடுத்ததாக ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறது சாத்தானின் அதிகாரத்தில் இருந்து விடுதலை. இந்த உலகத்தை விட்டு நீங்களும் நானும் ஓட முடியாது. ஆனால் உலகத்தின் ஆசாபாசங்களில் இருந்து, இச்சைகளில் இருந்து நம்மை காத்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலே அவருடைய சித்தம் செய்வான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 26ஆம் அத்தியாயம் 18வது வசனத்தில் சொல்லும்போது பவுல் அழகாக சொல்லுவார், பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்துக்குள்ளாக நான் பங்கு பெற்று அந்த இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரவும், சாத்தானின் அதிகாரத்தில் இருக்கிற ஜனங்களை தேவனண்டையில் கொண்டு வரவுக்கும் நான் அழைக்கப்பட்டேன். அதுதான் நான் பெற்ற பரம தரிசனம். அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. 2 நெகட்டிவ் அவர் யூஸ் பண்ணுறார். கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. அதனுடைய அர்த்தம் என்ன? நான் முற்றிலும் கீழ்ப்படிந்தேன். எதற்காக ஆண்டவர் என்னை அழைத்தார்? எதற்காக ஆண்டவர் என்னை ரட்சித்தார்? நான் ஏன் அவரோடு கூட மரணத்திற்கு சாயலுக்கு ஒப்பான ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணினேன்? அவரோடு கூட நான் பண்ணின அந்த உடன்படிக்கையினுடைய அர்த்தம் என்ன? அந்தகாரத்தின் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு என்னை கொண்டு வந்து அந்த நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளியாய் மாற்றின அவருக்கு நான் என்ன செய்ய முடியும்? அதே போல இருளில் இருக்கிற அநேக ஜனங்களை அவரண்டையில் நான் கூட்டி கொண்டு வர முடியும். அது ஒன்றுதான் நான் அவருக்காக செய்ய முடியும். ஒரு காணிக்கை அல்ல. ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறது இரக்கத்தை விரும்புகிறார். நீங்களும் நானும் இரக்கம் உள்ளவர்களாய், பலியே அல்ல, பலி வேண்டியது தான். ஆனால் அதை காட்டிலும் ஆண்டவர் விரும்புகிறார் அழிந்து போகிற ஜனங்கள் மேலே உள்ள ஒரு ஆத்தும தாகம், ஒரு ஆத்தும பாரம். பவுல் சொல்கிறார், நான் அந்தகாரத்தில் இருந்தேன், இருளில் இருந்தேன், ஆனால் நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளியாக என்னை அவர் மாற்றினார், பரம தரிசனத்தின் மூலமாய் மாற்றினார். இப்பொழுது நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? இருளில் இருக்கிற ஜனங்களை அந்த வெளிச்சத்திற்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறேன். அந்த அனுபவத்தை ஆண்டவர் இன்றைக்கு தருவாராக. அந்த உயிர்த்தெழுந்ததனுடைய கடைசி குணாதிசயத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 3ஆம் அத்தியாயம் 9-11 வரை வாசித்து பாருங்க. குறிப்பாக 10வது வசனத்தை அடிக்கடி வாசித்து பாருங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி, அந்த ஞானஸ்நான சத்தியத்திற்கு நான் உள்ளாகி, நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று நான் ஒரு பிரிந்த ஜீவியம் செய்து இருளில் இருக்கிற ஜனங்களை அவருக்கு நேராக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அவர் என்ன சொல்கிறார்? கடைசியாக பாருங்க, எப்படி ஆகிலும், அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. எப்படி ஆகிலும், இந்த உலகத்தில் நான் எந்த ஸ்லாக்கியத்தை இழந்தால், இந்த உலகத்தில் அதற்காக எந்த கிரயத்தை நான் செலுத்த வேண்டியதாக இருந்தாலும், நான் எப்படி ஆகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு, அத்தனை பெரிய பரிசுத்தவான், 13 நிருபங்கள் நமக்கு எழுதி கொடுத்தவர், எத்தனையோ சபைகளை ஸ்தாபித்தவர், தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்காக ஓடினவர். அவர் சொல்றார் பாருங்க, எப்படி ஆகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். எப்படி ஆகிலும் நீங்களும் நானும் அந்த உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாகும்படி கர்த்தர் தாமே நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள். அந்த விசுவாசத்தோடு கூட எப்படி ஆகிலும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுகிற அந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எங்களுக்கும் தருவாராக. ஆமென்.